எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் திவ்யா. வெல்கம் டு மை சேனல். யூரோப்ல ஒரு சிட்டி ரோடே இல்லாம தண்ணி மேல மிதந்துட்டு இருக்குன்னா அந்த சிட்டியை பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கும். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தான் நாங்க ஒரு 2 days ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி வந்த பிளேஸ். இந்த பிளேஸை பத்தி பெருசா இன்ட்ரடக்ஷனே தேவைப்படாது. ஏன்னா பல வருஷங்களா டூரிஸ்டோட அட்ராக்ஷன் இப்பயும் எப்பயும் குறையாம இருக்க பிளேஸ். ஸோ அதுதான் இட்டாலியில இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆன வெனிஸ், த ஃப்ளோட்டிங் சிட்டி. ஸோ இந்த வீடியோவோட அவுட்கம் இஸ் லைக் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வெனிஸ் ஐலாண்ட்ல எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது அப்படிங்கறத நீட்டா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பெஸ்ட் திங்ஸ் டு டூ இன் வெனிஸ் என்னென்ன அப்படின்ட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வெனிஸ் அப்படிங்கிறது வெனிட்டோ அப்படிங்கிற ரீஜியன்ல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வெனிஸ் மொத்தம் 118 ஐலாண்டில் ஆன ஒரு தீவுன்னு சொல்கிறாங்க. வெனிஸோட ஈஸ்டில் மிலானோ, நார்த்தில் டஸ்கானி அண்ட் ரோம் இருக்குது. இது எல்லாமே ஒரு லகூன் ஏரியா. அண்ட் இந்த வெனிஸ் ஃபிஷ் ஷேப்டு ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் பக்கத்துலேயே பெஸ்ட் டே ட்ரிப்புக்கான 2 பாப்புலரான ஐலாண்ட்னு பார்த்தா முரானோ அண்ட் புரானோ ஐலாண்ட். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி ஜெர்மனியில் நாங்கள் இருக்க பிளேஸ் பெர்லின்லேருந்து கிளம்பி நாங்கள் ரீச் ஆன பிளேஸ் தான் வெனிஸோட மெயின் ஏர்போர்ட்டான வெனிஸ் மார்க்கோபோலோ ஏர்போர்ட். இதுவே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வரீங்க அப்படின்னா வெனிஸில் 2 மெயின் ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது, விச் இஸ் வெனீசியா மெஸ்ட்ரி அண்ட் வெனீசியா சாண்டா லூசியா. ஸோ இந்த வெனிஸ் மார்க்கோபோலோ ஏர்போர்ட் மெயின்லேண்டில் இருக்குது. அதனால நம்ம ஏர்போர்ட்லேருந்து வாட்டர் டாக்ஸி பிடிச்சி 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வெனிஸ் ஐலாண்டுக்கு போகணும். வெனிஸில் ஃபர்ஸ்ட் திங் டு டூ இந்த லிஸ்ட்னு பார்த்தா டேக்கிங் அ ஃபெரி ரைட். ஏன்னா இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரோடே கிடையாது. அதனால மோட் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தா வாட்டர் பஸ், வாட்டர் டாக்ஸி, அதாவது போட்ஸ் மட்டும்தான். ஏர்போர்ட்லேருந்து வெனிஸ் ஐலாண்டுக்கு போக அரௌண்ட் 15 euro சார்ஜ் பண்ணுறாங்க. உண்மையாகவே வேர்த்து தான். ஏன்னா வெனிஸை பொறுத்த வரைக்கும் வெனிஸ்குள்ளேயே நம்ம எங்கே போகணும் அப்படின்னு நினைச்சாலும் போட்ஸ் மூலயமா மட்டும்தான் போக முடியும். த பெஸ்ட் வே டு எக்ஸ்ப்ளோர் த சிட்டின்னு பார்த்தா இந்த மாதிரி ஃபெரி ரைட், அதாவது போட் ரைடு தான். ஒரு ஐலாண்டு மொத்தமே தண்ணியில் மட்டுமே சூழ்ந்து இருக்குன்னா அந்த ஊரில் இருக்க வீடு, தெரு எல்லாமே தண்ணியில் தான் மிதந்துட்டு இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும்னு டைரக்டாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஃபெரி ரைடு எடுத்தால் நம்மளால பில்டிங்ஸ், கெனால்ஸ் அண்ட் மோஸ்ட் ஃபேமஸான லேண்ட்மார்க்ஸ் லைக் ரியால்டோ, செயின்ட் மார்க் ஸ்கொயர் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ ஃபெரி ரைடு எடுக்கிறது தான் முக்கியமான ஒன்றா இருக்கும் வெனிஸ் ட்ரிப்பில். ஸோ ஃபைனலி வெனிஸ் ஐலாண்டுக்குள்ளே வந்தாச்சு. போட்டை விட்டு இறங்கின கையோட நம்ம கண்ணுக்கு படுற விஷயம்னு பார்த்தா இந்த ஃபேமஸ் ரியால்டோ பிரிட்ஜ், சன்செட் அட் ரியால்டோ. ஸோ நம்பர் 2 இந்த லிஸ்ட்னு பார்த்தா த ஃபேமஸ் ரியால்டோ பிரிட்ஜில் இருந்து சன்செட் பார்க்கறது தான். இந்த பிரிட்ஜ் 1591 கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜில் இருந்து வியூவை பார்த்தா இந்த சிட்டி எந்த அளவுக்கு தண்ணியில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சூப்பராக விட்னஸ் பண்ண முடியும். பில்டிங்ஸ் அண்ட் வாட்டர் டுகெதராக கிடைக்கிற வியூ இஸ் ஜஸ்ட் அமேசிங். இந்த ரியால்டோ பிரிட்ஜ் இஸ் லைக் மோஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ட் பிளேஸ் இன் வெனிஸ். அது மட்டும் இல்லை, இந்த ரியால்டோ பிரிட்ஜில் நம்ம எத்தனை தடவை ஏறி இறங்குறோம் அப்படிங்கிறது பெருசு இல்லை, கரெக்டான டைமுக்கு ஏறி நின்று இதில் பார்க்குறோமா அப்படிங்கிறது தான் பெருசு. சன்செட் ஆகிறப்ப இந்த பிரிட்ஜில் இருந்து வியூவை பார்த்தா வேற லெவலாக இருந்துச்சு. அந்த சூரியன் தண்ணிக்கும் பில்டிங்க்கும் பின்னாடி மறையிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் எப்பயுமே இந்த பிரிட்ஜ் க்ரௌடடாக தான் இருக்கும். நாங்களும் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் சுற்றி வளைச்சி ஃபோட்டோஸ், வீடியோஸ்ன்னு எடுத்து முடிச்சுட்டு வெனிஸில் அடுத்த முக்கியமான விஷயம்னு பார்த்தா இந்த கொண்டோலா ரைடு தான். வெனிஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வெனிஸ் ஐலாண்டில் அரௌண்ட் 400 பிரிட்ஜஸ் இருக்குது. அத்தனை பிரிட்ஜஸையுமே கிராஸ் பண்ணி அந்த பில்டிங்ஸ்க்கு நடுவில் ஓடுற தண்ணியில் நம்மளும் பில்டிங்ஸோடு சேர்ந்து மிதக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு இந்த கொண்டோலா தான் பெஸ்ட். கொண்டோலா போட்டை அழகாக வெனிஸ் ட்ரெடிஷனுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கொண்டோலாவில் கப்புள்ஸ் தான் பார்க்க முடியும். அப்படியே பார்க்குறப்பயே ரொம்ப ரொமான்டிக்காக க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த கொண்டோலா ரைட் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். பெர் அடல்ட்டுக்கு 90 euros மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 8000க்கும் மேலே வரும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சா கண்டிப்பாக இந்த கொண்டோலா ரைடர்ஸ் மஸ்ட். ஒரு 1.5 மணி நேரம் இந்த வெனிஸில் இருக்க எல்லா கெனால்ஸையும் சுற்றிட்டு இறக்கி விட்டுறாங்க.
ஃபென்டாஸ்டிக்கான கொண்டோலா ரைடை முடிச்சுட்டு அப்படியே நடந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த பிளேஸ் தான் வெனிஸில் ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்பாட்டாக இருக்க சிட்டி ஸ்கொயர் செயின்ட் மார்க் பசிலிக்கா. இங்கே வெனிஸில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லேண்ட்மார்க்குன்னு பார்த்தா இந்த செயின்ட் மார்க் பசிலிக்கா தான். இந்த கெத்தட்ரல் ரொம்ப ஃபேமஸ் ஃபார் அதோட ஆர்கிடெக்சர். நீங்கள் பார்த்தாவே தெரியும், அவ்வளோ அழகான ஆர்கிடெக்சர், அவ்வளோ பெரிய இடம், பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டன்னிங்கான ஆர்கிடெக்சர். இந்த செயின்ட் மார்க் பசிலிக்கா 2 floors அண்ட் 5 போர்ட்டலாக டிவைட் பண்ணி நிறைய மார்பிள்ஸ் அண்ட் மொசைக்கை வச்சு கட்டியிருக்காங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் உள்ளே போக முடியல, ஏன்னா லைன் இஸ் ஸோ லாங். பட் வெளியிருந்து இந்த பசிலிக்காவோட த ஹோல் வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. செயின்ட் மார்க் பசிலிக்கா பக்கத்துலேயே இந்த செயின்ட் மார்க் கேம்பனைல் பார்க்க முடியும். இது பெல் டவர் ஆஃப் செயின்ட் மார்க் பசிலிக்கான்னு சொல்கிறாங்க. இதோட ஹைட்னு பார்த்தா 99 மீட்டர். வெனிஸோட டாலஸ்ட் பில்டிங்னா அது இந்த செயின்ட் மார்க் கேம்பனைல் தான். நீங்கள் வெனிஸோட 360 டிகிரி வியூவை பார்க்கணும், ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட்டை 99 மீட்டர் ஹைட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக செயின்ட் மார்க் கேம்பைனலுக்கு ஒரு €8 டிக்கெட் வாங்கி ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே அந்த டவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஸ்பாட்டுமே வெனிஸோட மெயின் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ 2 பிளேஸுமே பெஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் நீங்கள் வெனிஸ் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணலாம். நாங்கள் அப்படியே கால்நடக்க நடந்து கொஞ்ச நேரம் இந்த பிளேஸில் அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ தான் இந்த ஊரோட ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பாப்புலரான ஃபுட் ஐட்டமை பார்த்தோம். யூரோப்பில் எந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணாலும் அந்த ஊருக்குன்ட்டு ஒரு ஃபுட் ஐட்டம் ஆர் ஸ்நாக் ஐட்டம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே வெனிஸில் இந்த டெசர்ட் ரொம்ப ஃபேமஸ். எங்கே திரும்பினாலும் இந்த டெசர்ட்டை எல்லா கடையிலையுமே பார்க்க முடிஞ்சது. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வெனிஸில் இந்த கிராண்ட் கெனல் வியூவில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் லைனாக இருக்கும். எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே ஒரு ஸ்டன்னிங்கான கேனல் வியூவோடு சாப்பிட்ற மாதிரி பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் திங்ஸ் டு டூ இன் வெனிஸ்னு பார்த்தா இந்த கேனல் வியூவில் ஒரு டின்னரோ இல்லை லஞ்சோ சாப்பிட்றது ரொம்ப ஃபேமஸ். இங்கே எந்த அளவுக்கு இதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈவன் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மட்டும் பே பண்ண முடியாது, நம்ம சீட்டிங்க்கு, அதாவது உட்காந்து சாப்பிட்றதுக்கு கூட நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பட்ஜெட் இருந்தால் தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெனிஸ் ஒரு சின்ன ஐலாண்ட். நோ கார், நோ பஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தா வெறும் வாட்டர் டாக்ஸி மட்டும்தான். நம்மளோட அடுத்த முக்கியமான விஷயம் வெனிஸ் ஐலாண்டில் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தா நடக்கிறது தான். அதாவது இங்கே இருக்க எல்லா ஸ்ட்ரீட்ஸையுமே சுற்றி பார்க்குறது. ஏன்னா வெனிஸ் ஒரு மிதக்கும் நகரம். வெனிஸில் 118 ஐலாண்ட் அண்ட் 400 பிரிட்ஜஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே நடக்க ஆரம்பித்தோம்னா அவ்வளோ அழகான வியூவை நம்மளால் பார்க்க முடியும். எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி போட்ஸ் இந்த கால்வாயில் கிராஸ் பண்ணுற மாதிரி பில்டிங்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் தண்ணியில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த வெனிஸில் அவ்வளோ கடைங்க இருந்துச்சு. என் மைண்டில் எப்படி இவ்வளோ பொருளையும் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. போட்ஸ் மூலயமாவே இவ்வளோ பொருளையும் கொண்டு வந்து ஷாப்பில் வச்சு எவ்வளோ பெரிய டாஸ்க் இல்லை. ஆனால் ஷாப்ஸை பார்த்தா எல்லாமே அப்படி இருந்துச்சு போஷா. ஸோ வெனிஸை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங்க்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ ஷாப்ஸ் இருந்துச்சு. எல்லாமே யூனிக் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸில் இருக்க பொருள் எல்லாமே ஹேண்ட்மேடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷாப்பிங் இஸ் பெஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் இன் வெனிஸ். அடுத்த நாள் வெனிஸ் ஐலாண்டுக்கு பக்கத்துலேயே 2 பாப்புலரான ஐலாண்டான முரானோ அண்ட் புரானோவை விசிட் பண்ணியிருந்தோம். முரானோ ஐலாண்ட் வெனிஸ் மார்க்கெட் ஸ்கொயர்லேருந்து ஒரு 30 நிமிஷம் போட் ரைட். அங்கேருந்து புரானாக்கு அகெயின் 30 மினிட்ஸ் போட் ரைட் ஆகும். நம்ம திரும்ப டைரெக்டாக புரானோவிலேருந்து வெனிஸ் சென்டருக்கு வந்துடலாம். டைரக்ட் போட் கிடைக்கும். இந்த 2 ஐலாண்டுமே வெனிஸை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப சின்ன ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் எதுக்கு ஃபேமஸ்னா இந்த கலர்ஃபுல்லான பில்டிங் தான். ரொம்ப பிரைட் கலரை வச்சு இங்கே இருக்க பில்டிங்ஸை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ரெட், க்ரீன், பிங்க், எல்லோ அப்படின்ட்டு. சொல்லப்போனால் இந்த 2 ஐலாண்ட்லேயுமே அவ்வளோ பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. முரானோ ஐலாண்டுன்னு பார்த்தா இந்த கிளாஸ் மேக்கிங் தான் ரொம்ப ஃபேமஸ். அவ்வளோதான். ஸோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ அழகான வெனிஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிராண்ட் கேனல், அந்த கொண்டாலோ, ஸ்டன்னிங்கான பிரிட்ஜஸ்,
பகலில் பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சோ அதே அளவுக்கு இருட்டிலையும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 2 days ஷார்ட் ட்ரிப்பில் இந்த அளவுக்கு எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.